வணக்கங்க. சஷ்டி விரதம் 3வது நாள் எடுத்த வீடியோங்க. இயர்லி மார்னிங் 4:00 வியூ பார்த்தீங்களா? மழையெல்லாம் பேஞ்சுட்டு இருக்கு. பார்க்கவே சூப்பரா இருந்தது. நைட்ல பெய்யிற மாரி அழகா தெரிஞ்சது. அந்த லைட் வெளிச்சத்துல எல்லாம் பார்க்கும்போது. குளிச்சு ரெடி ஆயிட்டு சாமி கும்பிட்டாச்சுங்க. சாமிக்கு ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் வச்சுட்டு தான் சாமி கும்பிட்டேன். சாமி கும்பிட்டுட்டு சஷ்டி கவசம் படிச்சுட்டு, அந்த தண்ணிய எடுத்து நான் குடிச்சுருவேங்க. அப்ப அதுக்கடுத்து குக்கிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். பசங்களுக்கு ஸ்கூல் இருக்கு. குக் பண்ணி குடுத்துருவேன். இந்த மீன்வல்ல எப்பமாவது ஒரு இளநீ குடிச்சுக்குவேங்க. சூப்பரா போயிட்டுருக்கு. மீஷோல இருந்து ஒரு பாக்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேங்க. ஸ்டோரேஜ் பர்ப்பஸ்க்காண்டி தான் ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்துட்டு சரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்க்கலாமா? வாங்க. ஒரு 4 பாக்ஸ் செட்டாவே குடுத்துருக்காங்கங்க. இதோட பிரைஸ் எவ்வளோனா 160 பே பண்ணி வாங்கினேன். செட் ஆஃப் 4 பாக்ஸஸ் கொடுத்துருக்குறாங்கங்க. இது எல்லாமே ஒயிட் கலர்ல பிளாஸ்டிக்ல இருக்குதுங்க. ஒரு நல்ல ஒரு திக்கான பிளாஸ்டிக் மெட்டீரியல்ல கொடுத்துருக்குறாங்க. டிரான்ஸ்பரண்டா இருக்குது. உள்ள நம்ம எந்த திங்ஸ் வச்சாலும் வெஜிடபிள்ஸ் இது மாதிரி எது வச்சாலும் வெளியில தெரியிற மாதிரி இருக்கும் உள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. குவாலிட்டி குட்டுங்க. நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. க்ளோஸ் பண்ணி பார்த்தா கூட நல்லா டைட்டாக பிடிக்குதுங்க. நல்லா இருக்குது க்ளோசிங் எல்லாமே இந்த பாக்ஸு. இதுக்குள்ளே ஹைலைட்டு இந்த அட்டை மாதிரி இருக்கிற ஒரு ஒயிட் கலர் பிளாஸ்டிக் தாங்க. கர்வாக போட்டு கொஞ்சம் கேப்பாக கொடுத்துருக்குறாங்க. அதோட ஹைலைட் என்னன்னு பார்த்தோன்னா இதுக்கு அடியில் பார்க்கும்போது இதை ஸ்டாண்ட் மாதிரி வைக்கிறதுக்கு சின்ன சின்னதாக இந்த சைடு 3 இந்த சைடு 3 அது மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம இந்த பாக்ஸுக்குள்ளே வைக்கும்போது இப்படி உட்காந்துக்குமா, அந்த பாக்ஸுக்கும் அதுக்கும் இடையில ஒரு சின்னதாக ஒரு கேப் இருக்குது. கீழே அந்த ஸ்டாண்ட் கொடுத்துருக்கிறதுனால நம்ம எதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வெளியில் எடுக்கும்போது வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வச்சோன்னா எடுத்து வச்சோடனே வெளியில் தண்ணி மாதிரி அந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஆகும்ல, அந்த தண்ணியெலாம் கீழே வடிஞ்சிக்கும். அந்த வெஜிடபிள்ஸ் எதுலேயும் இருக்காது அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காண்டி கொடுத்துருக்குறாங்க. இதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் இது எந்த அளவில் இருக்குது, நல்லதா என்னன்னு தெரியலை. ஆனால் அந்த பர்பஸ்க்காண்டி தான் இப்போதைக்கு கொடுத்துருக்குறாங்க. நான் வாங்கின வர சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்க. 4 பாக்ஸு 160 தான். குவாலிட்டி நல்லாவே இருக்குது. இது எதுக்காக வாங்கினேன்னா நான் மெயின் பர்பஸ்ஸு கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, மிளகாய் இதெல்லாம் வந்து ஒன்றும் ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கிறோமா, ஒரு கண்டெய்னரும் ஒரு டைப்பில் இருக்கிறதுனால ஸ்டோர் பண்ணி உள்ளே வைக்கிறதுக்கு இடமே இருக்காது. இதுனா ஈவனாக இருக்கும். எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஸ்பேஸ் வந்து சேவ் பண்ணலாம் ஒன்று மேலே ஒன்று வைக்கும்போது அப்படின்னு நினச்சிதாங்க இது வாங்கினேன். சின்னதாக இருக்கிறதுனால இடமும் கொஞ்சம் கம்மியாக தான் பிடிக்கும். ஒரு கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து ஒரு பாக்ஸில் போட்டுக்கலாம். மிளகாய், இஞ்சி, லெமன் இது மாதிரி சின்ன ஐட்டம்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் வாங்கியிருக்கிறேன். எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ரேட்டுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே ஒர்த்து தாங்க. வெஜிடபிள்ஸும் என்ன வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம நைட்டே ஏதாவது கட் பண்ணுறோம், மார்னிங் குக் பண்ணுறதுக்கு அப்படின்னாலும் நீட்டாக கட் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சாமியெல்லாம் கும்பிட்ட பிறகு 3வது நாள் பிரசாதம் என்ன குடுத்தாங்கன்னா, லெமன் சாதம் குடுத்தாங்க. அது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இதான் அன்னைக்கு முருகனோட அலங்காரம்.